ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. தீபாவளிக்கு அண்ணா எல்லாருமே ஊருக்கு வந்துட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி சரி எங்காவது போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது இங்க அங்கன்னு நிறைய பிளேஸ் யோசிச்சு பார்த்தோம். தீம் பார்க் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெருந்திர தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். போற வழியில எங்களோட குலதெய்வ கோவில் இருக்குங்க. குலதெய்வ கோவில் கோபுரத்தை பார்த்தோம்னா ஒரே ஹாப்பி. இங்க பாருங்க, இதுதான் எங்க கோவில் அப்படின்னு சொல்லி எல்லாத்திட்ட காமிச்சிட்டு இருந்தேன். ஒரு 9-10 மணி இருக்கும். அந்த டைமுக்கு தான் வந்தோம். பார்த்தா சுத்தமா கூட்டமே இல்லை. என்னடா நம்ம மட்டும் தான் இருப்போம் போல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நாங்க வந்தது மண்டே. அப்ப ஸ்கூல் லீவ் இல்ல, வீக்கெண்டா இருந்தா நல்ல கூட்டமா இருக்கும். நாங்க வந்த அன்னைக்கு மண்டே அப்படிங்கறதுனால கூட்டமே இல்ல. உள்ள போகும்போது என்னடா கூட்டமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே போனோம். நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே போனோம். ஆனா ஓகே, கூட்டம் இருந்திருந்தது அப்படின்னா நிறைய கேம் என்ஜாய் பண்ணிருக்க முடியாது. கூட்டம் இல்லாதனால கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். டிக்கெட் 600 சார்ஜ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை கேம்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் கேம்ஸ் விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம். ட்ரை கேம்ஸ் மொத்தமாகவே ஒரு 4 கேம் தான் இருந்தது. அதில் பாப்பா 2 கேமுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போது பாப்பாவை எடுத்துகிட்டு தான் போனோம். பாப்பா தான் ஏதாவது பயந்துக்குவாளோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாப்பா பயக்கவே இல்லைங்க. ஸ்பீடு மெதுவாக தான் போச்சு. அதனாலேயே என்னவோ அவள் பயக்கலை. தெரியும் பாருங்க. கீச்சு கீச்சுன்னு பயங்கரமாக சவுண்டு தான் வந்ததுங்க. ரொம்ப ஸ்பீடாக இல்லை கேமு, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் அந்த கீச்சு கீச்சுன்னு சவுண்டு பயங்கரமாக இருந்தது. நான் அவங்ககிட்ட கேட்கவே செஞ்சுட்டேன். போல்ட் எல்லாமே டைட்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, செயின்லாம் அப்பப்போ செக் பண்ணுவீங்களா அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்கும் இருந்தது. அதே டவுட்டை அவங்ககிட்ட கூட கேட்டுட்டோம். நாங்கள் பெங்களூர்லேயும் கேரளாவிலையும் நான் இருக்க வண்டர்லா நாங்கள் போயிருக்கோம். அங்கெல்லாம் செம சூப்பராக இருக்கும். இங்கே 2-3 கேம் அது மாதிரி தான் நல்லா இருந்தது. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஆனால் அந்த ட்ரை கேம்ஸ் கொஞ்சம் ரொம்பவே மொக்கையாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். நம்ம ஊரில் ராட்டன் தூரி வரதெல்லாம் நோம்பி அப்போல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் வாட்டர் கேம்ஸ் ஒரு 2-3 கேமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க விளையாடுறதுக்கு. நாங்கள் திரும்ப திரும்ப கூட அதில் விளையாண்டோம். ட்ரை கேம்ஸ் அந்த 2 கேம் மட்டும் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் இதுலலாம் நான் போகலை. எனக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அப்புறம் பாப்பாவும் இருந்தனால சரி அவளை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அண்ணா அத்தை எல்லாருமே இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரை கேம் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமா முன்னாடி என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு கேம் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. அங்கெல்லாம் அத்தை அண்ணா யாருமே வரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா யாருக்குமே அந்த ட்ரை கேம்ஸ் மேல அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நாங்க மட்டும் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வாட்டர் கேம்ஸ் போலான்னு சொல்லிட்டு அங்க கிளம்பியாச்சு. இங்க அந்த வேவ்ஸ்லாம் வர்ற மாதிரி ஆன் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த டைமுக்கு நம்ம போய்க்கலாம். ஒரு 1 hour சாங்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ஓரளவுக்கு இங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு வந்துட்டோங்க. இங்கே அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாட்டர் கேம்ஸ் தான். இது எல்லாமே நம்ம ஒரு ரவுண்ட் நம்ம போயிட்டோம் அப்படின்னா திரும்ப மேலே ஏறி ஏறி கீழே போகிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் தலையெல்லாம் நான் அழைக்கக்கூடாது அப்படிங்கிறனால கொஞ்சம் எனக்கு இந்த கேம்லாம் நான் போகவே இல்லை. பாப்பா பாருங்க, அந்த சைடு அத்தை மரத்தடியே வச்சு என்னை பார்த்தா அழுகுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவள் கண்ணில் படாமையே தான் விளையாண்டுட்டு இருந்தேன். சரி கூட தள்ளு தள்ளுப்பா. அப்படியே நம்பர் பாரு. இப்படி தாங்க எல்லா கேமும் பயந்து நான் போகவே மாட்டேன்ட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போனேன் அப்படின்னா மெதுவாக உட்காந்து அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். எனக்கே கொஞ்சம் கேவலமாக தான் இருந்தது. சின்ன பிள்ளைகளாம் போகிறாங்க, எனக்கு என்னன்னா இப்படி பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நானே மனசை ரொம்ப திடப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நிறைய கேம் அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஒண்டர்லா போனப்பெல்லாம் இதை விட பயங்கரமான கேம்லாம் இருந்தது. அதெல்லாமே விளையாண்டுருக்கேன். ஆனால் இந்த டைம் விளையாடுறப்போ ரொம்ப ஒரு மனபயமாகவே இருந்தது. குப்பர் படுத்துக்கணுமா?
ஆனால் வந்து அண்ணா அத்தை பொண்ணுங்களாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நான் வந்து இந்த தலையை நிலைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே வந்து இந்த கேம்லாம் எதுவுமே என்ஜாய் பண்ணவே இல்லை. இந்த சைடு கேம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இப்போ உள்ளே வந்துட்டோங்க. இங்கே தான் வந்து 2-3 கேம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே வந்து நல்லா ஃபால்ஸ் மாதிரி விழுந்துட்டு இருந்தது. நம்ம வந்து உள்ளே எவ்வளோ தூரம் வேணாலும் அப்படியே அந்த எண்டு வரைக்கும் நீச்சல் அடிச்சுட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ணா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டாரு. 2 குழந்தையா வேற கூடவா, அதனால வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாரு. அடுத்ததான் ஒரு கேம் வந்துங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த கேம் விளையாடுறதுக்குள்ளே நான் வந்து மேலே அவங்களெல்லாம் வந்து ஒரு வழி பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். இங்கே நம்மளுக்கு தேவையான பலூன் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய்க்கணும். 2 பேர் வந்து வர மாதிரியும் இருக்குது. அந்த கூண்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் வர மாதிரியும் இருக்குது, 2 பேர் வர மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கேம் தான் வந்துட்டு ரொம்ப செங்குத்தாக இருந்ததுங்க. இங்கே வந்து இவங்க 2 பேரும் பயமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு சல்லு சல்லுன்னு வர்றாங்க. நான் வந்து சரி நான் வர்றேன் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் நான் வரல நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு வழி பண்ணிட்டேன். இவங்க 2 பேர்த்தையுமே வந்து ஒரு சுற்றி தான் விட்டாங்க. என்னை வந்து சரி நான் உங்களை சுற்றி விடலங்க்கா, நீங்கள் போங்க பாய்க்காம, நாங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக விடுறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஃபைனலாக தான் வந்து நான் இந்த கேமுக்கே வந்தேன். என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே நீ போகலைன்னா ரொம்ப அசிங்கமாதும், தயவு செஞ்சு போயிரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கேமுக்குள்ளேயே வந்தேன். இவங்க 2 பேரும் எதையும் யோசிக்கல. ஒரு ரவுண்ட் போயிட்டு திரும்ப செகண்ட் ரவுண்டு வந்து மேலே வர்றாங்க. என்னது செகண்ட் ரவுண்டா, அந்தளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நீ போடலாம் ரொம்ப கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு அது இவங்க செகண்ட் ரவுண்ட் மேலே வரும்போது தான் வந்து நான் ஃபஸ்ட் ரவுண்டே வந்து வந்தேன். ஆனால் உண்மையாகவேங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நானுமே இன்னொரு ரவுண்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி இன்னும் நிறைய கேம் இருக்குது, பாப்பா அழக ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கேமுக்கு வந்து போயிட்டோம். அவங்க 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா காலை நல்லா நீட்டி வச்சு உட்காந்துருந்தாங்க. அதனால சைடில் வந்து நல்லா போய் அடிச்சிருச்சு. நான் வந்து காலை கொஞ்சம் குறுக்கின மாதிரி வச்சுருந்தேன் அப்படிங்கிறனால கால் வந்து அடிப்படலை. நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் காலெல்லாம் வந்து கொஞ்சம் குறுக்கின மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா நீட்டணும் அப்படின்னா சைடில் போய் அங்கே வந்து அடிச்சிரும். அடுத்ததாக அந்த சைடு எல்லா கேமும் வந்து விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தோம். நிறைய வந்து வீடியோலாம் எடுக்கல. இந்த சைடு வந்ததுக்கப்புறமா இந்த கேம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்லா மேலே போய் வந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து நாங்கள் ஒரு 3-4 டைமே வந்து இந்த கேம் வந்து நாங்கள் விளையாண்டுட்டோம். அடுத்ததாக இந்த கேம் வந்து சூப்பராக இருந்ததுங்க. இப்படி சுற்றி வந்து உள்ளே வந்து விழுகிற மாதிரி. இதுக்குள்ளேயும் நான் வந்து போகலை. ஒன்று பயம், இன்னொன்று வந்து தலை நனைஞ்சிரும் அப்படிங்கிறது இன்னொரு பயம். அதனால நான் வந்து போகவே இல்லை. ஃபைனலாக இந்த கேம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்புனோம். பாட்டு போட்டு விட்டு அண்ணா எல்லோரும் வந்து இதில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன சாங் வைக்க சொன்னோம் அப்படின்னாலும் வச்சு விடுவாங்க. ஸ்டார்டிங்லலாம் வந்து லைட்டாக தான் வந்து விழுந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா ஸ்பீடாகவே வந்து தண்ணி விழுந்தது. அதனால வந்து கூப்பிட்டா கூட வரவே மாட்டேன்ட்டாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப பசி வேற ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போனோம். ஓகே, இவங்க டான்ஸ் ஆடி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் இந்த தீம் பார்க் பற்றி பேசிடலாமா? சில டவுட் வந்து உங்களுக்கே கேட்கலான்னு தோணும். அந்த டவுட் வந்து என்ன அப்படிங்கிறத நானே வந்து கிளியர் பண்ணிடுறேன். இங்கே தீம் பார்க் வந்தோம் அப்படின்னா நம்ம என்ன ட்ரெஸ்ஸில் வரமோ அந்த ட்ரெஸ்லேயே வந்து நம்ம விளையாண்டுக்கலாம். புதுசாக வந்து நம்ம டிஷர்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அடுத்ததா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக சூப்பராக இருந்ததுங்க. ஒருவேளை கூட்டம் இல்லை அப்படிங்கிறனாலயா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக இருந்தது. இந்த ஸ்மெல் அடிக்கிறது அதுக்கப்புறம் பிக்கும் இல்லை. நம்ம சில தண்ணியெலாம் வந்து குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப பிக்கும் இல்லை. அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் இல்லை. இங்கே உள்ளேயே வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்செலாம் வந்து பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இவங்க டான்ஸ் ஆடிட்டு வர்றதுக்குள்ளேயே ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈரமாக இருந்து அது இங்கேயே வந்து காய போட்டு எடுத்துட்டோம். அந்தளவுக்கு வந்து நம்ம காய போட்டு எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அடுத்ததான் வந்து இங்கே கேன்டீன்லேயே வந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து சாப்பாடு எல்லாமே இருக்குது. ஆனால் டீயும் எனக்கு பிடிக்கல,
அதே மாதிரி ஸ்நாக்ஸும் எங்களுக்கு எதுவும் பிடிக்கல. ரொம்ப பசி ஆயிடுச்சு அப்படிங்கிறனால சமோசா மட்டும் வாங்கலான்ட்டு வந்தோம். அதுவும் வந்து சரியில்லை. அதே மாதிரி சாப்பாடு வந்து ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் சரியில்லை அப்படிங்கிறனாலே நாங்கள் வந்து வெளியில் போய்க்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் ரேட்டும் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க எல்லாருமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டாங்க. பாப்பா வந்து அத்தை தான் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஜாலியாக வந்துரு குழந்தையா கூட வரங்காட்டி தான் இதெல்லாம் சமைக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் என்னடாண்ணா இப்படி ஆயிட்டீங்களே. வெளியில் அப்படியே சாப்பிடலான்னு வந்தோங்க. அங்கே வந்தால் பிரியாணி தான் வந்து வாங்கியிருந்தோம். அதுவும் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு சரியில்லை. ஒரு காலேஜ் கிட்ட தான் வந்து போய் வாங்கினோம். அங்கே வந்து சரி காலேஜ் கிட்ட வந்து வாங்குறமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சா அங்கே வந்து சுத்தமாகவே நல்லா இல்லை. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.